காவேரியையும் சாரதாவையும் பார்த்ததுக்கப்புறமா தாத்தாவுக்கு குற்ற உணர்ச்சி தாங்க முடியல. இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம நம்மளோட உணர்ச்சிகளை வெளியே காட்டக்கூடாதுன்றதுக்காக அவங்க தயக்கத்தோட, வாங்கம்மா உட்காருங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். உடனே காவேரியும், நல்லா இருக்கோம் தாத்தா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் உடம்பெல்லாம் எப்படி இருக்குன்னு சும்மா கேஷுவலாக தான் விசாரிக்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே தாத்தா கண் கலங்க ஆரம்பிக்க, உடனே காவேரியும், என்னாச்சு, நான் ஏதாவது தப்பாக கேட்டுட்டேன்னா என்ன? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேத்தி இருந்தா, அவள் என்கிட்ட இப்படி தான் பேசுவா. ஆனால் ரொம்ப வருஷம் நான் அவளை பிரிஞ்சு இருந்துட்டேன். ஆனால் இப்போது நீ அவளை மாதிரியே பேசுனியா, அதனால தான் எனக்கு அவளோட ஞாபகம் வந்துருச்சு. சரிம்மா, நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன்னு ஓரமாக நின்று தாத்தா அழுதுகிட்டு இருக்கேன். உடனே ராதா சித்தியும் ஒரு நிமிஷமா வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பாவை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரியும் விஜய்கிட்ட, என்னாச்சு, இவங்க யாரை பற்றி பேசுகிறாங்க, ஏன் நான் ஏதாவது தப்பாக பேசிட்டேன்னா என்ன? சச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. தாத்தாவுக்கு என்னோடய ஒய்ஃபோட ஞாபகம் வந்துருச்சு. அவள் இப்படி தான் எங்கள் தாத்தா கிட்ட பேசுவாளா, அதனால தான் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டாங்க. ஓ அப்படியா, சாரி, இதுக்கப்புறமா நான் இப்படி பேச மாட்டேன். சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்பயும் எப்படி பேசுவீங்களோ அப்படியே பேசுங்க, அதுதான் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு, சரி வாங்க நம்ம சாப்பிட போகலான்னு கூப்பிட, ஆனால் சாரதாவும், ஒரு நிமிஷம் தம்பி, எதுக்கு வந்ததும் வராததுமா சாப்பிட்ணும், இந்தாங்க முதல்ல இதை பிடிங்க, நாங்கள் முதல்ல அம்முவை பார்க்கணும், அம்மு எங்கே இருக்கா, இதோ இங்கே தான் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அம்முவுமே அங்கே வந்து, மிஸ் மிஸ் பாட்டி எல்லாம் எப்படி இருக்கீங்க, உங்களுக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா, போங்க, நீங்கள் தான் லேட் ஆகிட்டீங்க, உங்களுக்காக நான் ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன், வாங்க என்னோடய ரூமுக்கு வந்து அதை பாருங்கன்னு ரெண்டு பேரையுமே கூப்பிட, உடனே விஜயும், போங்க போங்க போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சுட்டு விஜய் பின்னாடியே தான் போகிறாங்க. ஆனால் இந்த பக்கம் குட்டி காவியோட ரூமை பார்த்த சாரதாவும், உன் ரூம் ரொம்ப நல்லா இருக்குமான்னு சொல்ல, உடனே குட்டி காவேரியும், இங்கே நானும் எங்கள் அப்பாவும் தான் இருப்போம்னு சொல்லிக்கிட்டே, பாருங்கள் உங்ககிட்ட நான் இது எல்லாத்தையுமே காட்டணுன்ட்டு தான் எடுத்து வச்சேன்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பத்தை எடுத்து அவங்கக்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்க. இதை பார்த்த காவேரியும், என்ன இதில் ஃபுல்லாக நீயோ உங்கள் தாத்தா அப்புறம் இவங்க யாரோ தான் இருக்காங்க, உங்கள் அம்மாவே இல்லையே? ஆமாம், ஆனால் எங்கள் அம்மா தான் இறந்து போயிட்டாங்கல்ல. பரவாயில்ல, இருந்தாலும் உங்கள் அம்மா இதுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்கல்ல, அவங்களோட ஃபோட்டோஸ் எதுவுமே கிடையாதா என்ன? இல்லை மிஸ், எங்கள் அம்மாவோட ஃபோட்டோவை எங்கள் அப்பா என்கிட்ட காட்டினதே கிடையாது. நானும் நிறைய தடவை எங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்க, இப்போ வேண்டாம், நான் அப்புறமா காட்டுறேன், உங்கள் அம்மாவே உன்னை தேடி வருவாங்கன்னு என்னை ஏமாற்றிக்கிட்டே இருந்தாங்க. தாத்தா கிட்டேயும் நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன், ஆனால் அவங்களும் காட்டவே இல்லை தெரியுமா? நீங்களாவது சொல்லுங்களேன் அப்பா கிட்ட, என்னோடய அம்மாவோட ஃபோட்டோவையாவது என்கிட்ட காட்ட சொல்லுங்களேன், எனக்கு அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசையாக இருக்குன்னு சொல்ல, உடனே காவேரியும், இங்கே பாரு, உங்கள் அப்பா எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அதில் ஒரு காரணம் இருக்கும், பரவாயில்ல விடு, கண்டிப்பாக உங்கள் அப்பா சொன்ன மாதிரியே உனக்கு எப்படியாவது உங்கள் அம்மாவோட ஃபோட்டோவை காட்டுவாங்க, அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல, உடனே குட்டி காவேரியும், ஆமாம், அதே மாதிரி எங்கள் அப்பா சொன்ன மாதிரியே எங்கள் அம்மாவை நான் நேரில் பார்த்தாவும் நல்லா தான் இருக்கும்னு லைட்டாக அழ ஆரம்பிக்க, உடனே காவேரி குட்டி காவேரியை கட்டுப்பிடிச்சி, அழாத, அதான் நான் இருக்கேன்ல, நீ இதுக்கப்புறமா இப்படியெல்லாம் உங்கள் அம்மாவை நினச்சி அழக்கூடாது, சரியானு சொல்ல, உடனே குட்டி காவேரியும், ஓகே மிஸ், ஆனால் நீங்கள் என் கூட எப்போவுமே இருப்பீங்களன்னு கேட்க, உடனே காவேரியும் கொஞ்சம் கூட யோசிக்காமல், உன்னை விட்டுட்டு நான் எங்கே போயிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சாரதாவுக்கோ கண்ணே கலங்கிடுது. அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வாசலில் நின்று விஜயும் இது எல்லாத்தையுமே பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் காவேரி, சரி சரி வாங்க நம்ம கீழே போகலான்னு கரெக்டாக சொல்லும்போது, விஜய் அங்கே கண் கலங்கி நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு காவேரிக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறமா, சரிங்க சார் நம்ம கீழே போகலாமான்னு லைட்டாக கேட்க, மிஸ், வாங்க கீழே போகலாம், டைம் ஆயிடுச்சுல்ல, வாங்க வந்து சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சு விஜய் அவங்க கையாலேயே பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அப்போது விஜய் சமைச்ச சாப்பாடை சாப்பிட்ட காவேரியும், அட செம்ம சூப்பராக இருக்கே அம்மு, உன்னோட வீட்டில் இருக்கவங்க ரொம்ப நல்லாவே சமைச்சிருக்காங்க, உங்கள் குக் யார், அவங்கள நான் பார்க்கணுமேன்னு கேட்க, உடனே அம்மாவும், மிஸ் இது எல்லாத்தையுமே என்னோடய அப்பா தான் செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே காவேரியும், அட உங்கள் அப்பா ரொம்ப நல்லா சமைச்சிருக்காங்களே, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு அந்த சாப்பாடை ரசித்து ருசித்து தான் எங்கே இருக்கோன்றதை கூட மறந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க.
அப்போது மற்றவங்க எல்லாருமே அவங்க சாப்பிடாம காவேரி சாப்பிட்றதையே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க, இத கொஞ்ச நேரத்திலேயே புரிஞ்சுக்கிட்ட காவேரியும், "சாரி, சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்தனால நான் அப்படியே சாப்பிட்டுட்டேன். நீங்கலாம் சாப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஆக்வர்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, உடனே தாத்தாவும், "இங்க பாரும்மா, இது உன் வீடு மாதிரி. நீ எப்படி இங்க சாப்பிடணும்னு நினைக்கிறியோ அப்படி சாப்பிடுமா. உன்னை இப்படி பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் சொல்லப்போனா ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. நீ சாப்பிடுமா. நீ சாப்பிட்றத பார்க்கறதுல தான் எங்களுக்கே சந்தோஷம் இருக்குன்னு" சொல்லிட்டு அவங்க அழகா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, உடனே காவேரியும், "பரவால்ல. இங்க இருக்கவங்க எல்லாரும் நல்லா பேசுறாங்க, நல்லபடியா இருக்காங்க. நல்ல மனுஷங்களா தான் தெரியுது. ஆனா, இந்த ஆளு தான் கொஞ்சம் சரியில்ல. சரி, போக போக பார்த்துக்கலான்னு" சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு, "ரொம்ப நல்லாயிருக்கு. சார், நீங்க ரொம்பவே நல்லாவே சமைக்கிறீங்க. எப்படி இது எல்லாத்தையுமே கத்துக்கிட்டீங்க?" "அது சும்மா நானே அம்மாவுக்கு சமைச்சு குடுத்தா நல்லாயிருக்குன்றதுக்காக கத்துக்கிட்டேன். மத்தபடி நான் அவ்வளோ பெரிய குக்லாம் கிடையாதுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சத நான் சமைச்சேன். மத்தபடி இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லன்னு நினைக்கிறேன்னு" சொல்ல, சரதாவும், "என்ன தம்பி, இந்த காலத்துல ஒரு ஆம்பள நீங்க இவ்ளோ அழகா சமைச்சிருக்கீங்கன்னா, இத போய் பெரிய விஷயம் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இத்தன கழுத வயசாயிட்டும், இவளுக்கு கொஞ்சம் கூட சமைக்கவே தெரியாது. அதான் எனக்கு சமைக்க தெரியும்ல, அப்புறம் எதுக்காக அவங்க கத்துக்கணும்னு" உடனே விஜய் வாய விட, காவேரி உடனே, "என்ன? என்ன சொன்னீங்க? ச்சே ச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு சமைக்க தெரியும்னு நான் சொல்ல வந்தேன். அப்படியே டைமிங்ல தெரியாம சொல்லிட்டேன். சரி, நீங்க சமைக்கலனா என்ன? உங்கள கல்யாணம் பண்ணிக்க போறவங்க கண்டிப்பா நல்லா சமையல் தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்கன்னு" விஜய் அவங்கள மனசுல வச்சுக்கிட்டு சொல்ல, இத புரிஞ்சுக்கிட்ட காவேரியும், "இங்க பாருங்க, எனக்கு கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்புறம் நான் கடைசி வரைக்கும் எங்க அம்மா கூட தான் இருக்க போறேன். எங்க அம்மாவ விட்டுட்டு நான் தனியா வேற எங்கேயும் போக மாட்டேன்." விஜய் உடனே, "அட, இது நல்லதா போச்சே! பேசாம கல்யாணம் பண்ற மாப்பிள கிட்ட உங்க அம்மாவும் உங்க கூடயே இருப்பாங்கன்னு சொல்லுங்க. அப்படி அதுக்கு யாரு சரின்னு சொல்றாங்களோ, அவங்கள நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கன்ட்டு" விஜய் மறுபடியுமே அவங்கள மனசுல வச்சுட்டு சொல்ல, உடனே காவேரியும், "சரி சரி, அப்படி ஒரு மாப்பிள இருந்தா நீங்களே எனக்கு பார்த்து சொல்லுங்க. அம்மா, நம்ம இப்ப போகலாமா? டைம் ஆயிடுச்சு." "ஏண்டி அதுக்குள்ள அவசரப்பட்டுக்கிட்டு?" "இல்லம்மா, ரிக்ஷா கிடைக்காது. வாங்க, நம்ம கிளம்பலாம்." "சரிங்க சார், நான் கிளம்புறேன்." விஜய் உடனே, "அட, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்களேன். அம்மு வேற உங்ககிட்ட நிறைய விஷயத்த காட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. நீங்க அதுக்குள்ளேயே போயிட்டா நல்லாவா இருக்கும்?" "இல்ல சார், பரவால்ல. நாங்க ஸ்கூல்ல வச்சு நான் பார்த்துக்கிறேன். இருக்கட்டும், நான் போயிட்டு வரேன்." "ஓ! அப்பன்னா நீங்க இன்னொரு நாள் கூட இங்க வருவீங்க போலயே." "அப்படியெல்லாம் நாங்க சொல்லலையே." "இல்ல, இங்க வந்தா தானே அம்மு கூட நல்லா ஜாலியா விளையாட முடியும்." "இல்ல சார், இதெல்லாம் கரெக்ட்டா இருக்காது. இதுக்கு மேல நாங்களும் அங்க வரமாட்டோம். நீங்களும் எங்க வீட்டுக்கு வராதீங்க. சரியா?" "சரி அம்மா, வாம்மா. இதுக்கு மேலேயே என்ன வா வான்னு கூப்பிட வைக்காத. போகலாம்." அப்படின்னு சாரதாவை கூட்டிட்டு போக, உடனே விஜயும், "சரி சரி, பாய், பார்த்து போயிட்டு வாங்க. இந்தாங்க, இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போங்கன்னு" சொல்லிட்டு ஏதேதோ திங்ஸ் எல்லாத்தையுமே காவேரிக்கு கொடுக்க, காவேரியும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அங்கே வந்த அன்பும், "என்னம்மா காவேரி, என்ன எப்படி இருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவ்வளோ நேரம் தெரிஞ்சவங்க மாதிரியே தெரிகிறாங்களேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த காவேரிக்கு அன்பை பார்த்த உடனேயே ஒன்று ஞாபகம் வருது. "ஆமா, நான் உங்கள தானே ரோட்ல பார்த்தேன். ஸ்கூலுக்கு நான் போய்க்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட கூட ரொம்பவே ரூடா பேசுனீங்க. ஞாபகம் இருக்கா? நீங்க என் பேர கேட்டதுக்கு அப்புறமா வேற யார்கிட்டயோ பேசுறதுக்கு பதிலா என்கிட்ட பேசிட்டேன்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு அங்கேருந்து உங்க ஒய்ஃப் கூட போனீங்களே, அவங்க கூட இப்ப கீழ தானே இருக்காங்க?" "ஆமா, ஆமா. அவ ராதா. அவ கீழ தான் இருக்கா." "என்ன, நாங்க பேச வேண்டிய பொண்ணுகிட்ட இன்னும் எங்களால கரெக்ட்டா பேச முடியல. என்ன நினைச்சபடியும் பேச முடியல. தேவையில்லாம அவ எங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதனால தான் நாங்க அன்னைக்கு அவ்ளோ கோவத்தோட உங்ககிட்ட பேசினோம்." "அப்படியா? ரொம்ப கோவமா பேசின மாதிரி தெரிஞ்சுச்சு. ஏன், அவங்க உங்ககிட்ட ஏதாவது காசு ஏதாவது கடன் வாங்கி தராம விட்டுட்டாங்களா என்ன?" "இல்லம்மா, காசு பணம் இருந்தா போயிட்டு போதுன்னு விட்டுறலாம். ஆனா என்ன, அந்த பொண்ணால எங்களோட குடும்பமே நிம்மதி இல்லாம இருக்குது. ஏன், அந்த பொண்ணு நம்மளோட வாழ்க்கைக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு இவன்கிட்ட எவ்வளோ தடவ சொன்னாலும் இவன் கேட்கவே மாட்டிக்கிறான். நீயாவது சொல்லுமா, இவனுக்கு புத்திமதி சொல்லு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு தன்னோட வாழ்க்கையில இருந்தா அவனோட வாழ்க்கையே நரகமாகும்னா அந்த பொண்ணே தேவையில்லைன்னு சொல்லுமான்னு சொல்ல, காவேரியும், "இதெல்லாம் உங்களோட பர்சனல். இதில் போய் நான் எதுக்காக தலையிடணும்? சரி அம்மா, நம்ம கிளம்பலாமா?" "ஆமா காவேரி, கிளம்பலாம். இதுக்கு மேலேயும் இங்கே இருக்க தேவையில்லைன்னு" சொல்லிட்டு
அன்பை முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து போக, உடனே அம்மா பாப்பாவும் மிஸ் இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே இருந்துட்டு போங்களேன். அதான் நைட்டு லேட் ஆயிடுச்சுல்ல. டெய்லியும் எங்கள் அப்பா தான் எனக்கு கதை சொல்லி தூங்க வைப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் எனக்கு கதை சொல்லி என்னை தூங்க வைக்கிறீங்களா? இல்லை, அப்படியெல்லாம் பண்ண முடியாது. நான் இன்னொரு நாள் உன்னை பார்க்க வரேன், சரியா? சரி, நான் போயிட்டு வரேன். லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல அம்முவோ கொஞ்ச நேரத்துலேயே ஆள ஆரம்பிக்கிறாங்க. உடனே விஜயும் சாரதாவை பார்க்க, சாரதாவும், ஏண்டி நம்ம வீடு இங்கே பக்கத்தில் தானே இருக்குது, பேசாமல் குழந்தைய தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போய்க்கலாண்டி. ஆமாங்க, அம்மு தூங்கினதுக்கப்புறமா நானே உங்களை காரில் ட்ராப் பண்ணிடுறேனே. ப்ளீஸ், ஒரே ஒரு நாள் அவளுக்காக அவளை தூங்க வைக்கிறீங்களா? அவளுக்கு இது ரொம்ப நாள் ஆசை. ப்ளீஸ், எனக்காக இல்லைனாலும் அம்முக்காக இதை பண்ணுங்களேன்னு சொல்ல, உடனே அம்மு, ஆமாம் மிஸ், ப்ளீஸ் மிஸ், இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்க, உடனே காவேரியும் சரி சரி வான்னு சொல்லிட்டு அம்முவை படுக்க வச்சு தூங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ உள்ள காவேரியும் அம்முவும் இருக்கும்போது வெளியே இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்க விஜயோ அழுதுகிட்டு சாரதா கிட்ட, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, சித்தப்பா அப்படி பேசுனதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா அவங்க இப்படியெல்லாம் பேசாதபடி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, ஆனால் சாரதாவும், அதெல்லாம் விடுங்க தம்பி, அவங்கெல்லாம் அப்படிதான் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமாவும் நான் இதுக்காக அவங்கள பற்றி யோசிச்சு என் மனசை கஷ்டப்படுத்திக்கணும்? என்னை பொறுத்த வரைக்கும் என் மாப்பிள்ளை நீங்கள் சரியாக இருக்கீங்கல்ல, அதுவே எனக்கு போதும். காவேரியும் கூடி சீக்கிரம் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தி உங்கள் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தாவே எனக்கு போதும். அப்படியே நான் நிம்மதியாக கண்ணை மூடிடுவேன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே தாத்தா வந்து, சாரதா அப்படின்னு கூப்பிட, ஆனால் சாரதாவோ தாத்தாவை எட்டி கூட பார்க்காம, சொல்லுங்க, இதுக்கப்புறமா என்கிட்ட பேச என்ன இருக்குது? என்ன பேசுகிறதா இருந்தாலும் எல்லாத்தையுமே நீங்கள் தான் காவேரியோட ஆக்சிடெண்ட் அப்பவே பேசி முடிச்சிட்டிங்கல்ல. இதுக்கப்புறமாவும் உங்ககிட்ட பேசுறதுல எனக்கு விருப்பமே கிடையாது. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போக, ஆனால் தாத்தாவும், சாரதா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமா. அப்போது என்னோட பேர் இருந்த நிலைமையை பார்க்கும்போது எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. என்ன வழி தெரியலன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? சும்மா அந்த ஆக்சிடெண்ட்டை ஒரு காரணமாக வச்சு உங்களோட மனசுக்குள்ள இத்தனை நாள் இருந்த ஆசையையும் கனவையும் நீங்கள் நிறைவேற்றிக்கிட்டீங்க. காவேரியும் விஜயும் சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஏற்கனவே பிளான் போட்டு வச்சுருந்தனால தான் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட நீங்கள் எங்களை பற்றியோ இல்லைனா என் பேத்தியை பற்றியோ கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே அவங்களோட வாழ்க்கையவே இப்படி நாசம் பண்ணியிருக்கீங்க. நல்ல வேளை உங்கள் பொண்டாட்டி இறந்து போயிட்டாங்க. அந்த அம்மா மட்டும் இப்போ இருந்திருந்தா நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டிருப்பேன். நான் கேட்பேன்றதுக்காக தான் நினைக்கிறேன். சீக்கிரமாக அந்த அம்மா இங்கேருந்து போய் சேர்ந்துட்டாங்க போல. சரிங்கம்மா, ஆளை விடுங்க. இதுக்கப்புறமாவும் உங்ககிட்ட எதுக்காக நான் பேசிக்கிட்டு, எல்லாம் இந்த வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. நான் போகிறேன் தம்பி. இதுக்கப்புறமாவும் இவங்க யாரும் என்கிட்ட பேசுறதுல எனக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது. விஜயும், அத்தை, உங்களோட கோவம் என்னன்னு எனக்கு புரியுது. ஆனால் ஒரு நிமிஷம், தாத்தாவுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் தயவு செஞ்சு அவங்கள மன்னிச்சிருங்க. எனக்கு தெரியும் அவங்க செஞ்சது மன்னிக்க முடியாத தப்புதான்னு. இருந்தாலும் இதை நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன்னு சொல்ல, ஆனால் சாரதாவும், என் மனசு தாங்கலை தம்பி. இதுக்கு மேலேயும் இவங்கள மன்னிக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் கிடையாது. இவங்க என்ன மன்னிக்கிற அளவுக்கு சின்ன தப்பாக பண்ணியிருக்காங்க. உங்கள் வாழ்க்கையவே அழிச்சிருக்காங்க. நீங்கள் எப்படி தம்பி இவங்கள மன்னிச்சிங்க? என்னால் சத்தியமாக இதை முடியவே முடியாதுன்னு சொல்ல, உடனே தாத்தாவும், தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ. அந்த நிலைமையில கல்யாணி சொன்னது தான் சரின்னு பட்டுச்சு. என் பேரன் உயிருக்கு போராடிட்டு இருந்தான். அதனால தான் நான் வேற வழி இல்லாமல் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்ல, ஆனால் சாரதாவும், உங்கள் பேரை மட்டும் உயிருக்கு போராடல, என் காவேரியும் உயிருக்கு போராடிக்கிட்டு தான் இருந்தா. ஏன் இப்போ கூட அவளோட உடம்பு சரியில்லாமல் தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு எப்படி அப்படி மனசாட்சியே இல்லாமல் பண்ண தோணுச்சு? நீங்கள் என் காவேரி கூட நல்லா பழகுனவங்க தானே. தாத்தா தாத்தான்னு உங்ககிட்ட எவ்வளோ பாசமாக இருந்தா. ஆனால் அவளுக்கு போய் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டீங்கல்ல. சத்தியமாக நான் செத்தாலும் உங்களை மன்னிக்கவே மாட்டேன்னு அழுதுகிட்டே நின்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ கரெக்டாக அங்கே வந்த காவேரியும், என்னம்மா என்னாச்சு? ஏன் நீ அழுதுகிட்டு இருக்க? ஏன் இவங்கள நீ மன்னிக்க மாட்ட? அம்மா, உண்மையை சொல்லு. இவங்க எல்லாரையும் நமக்கு தெரியுமா என்ன? இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? எனக்கு ஏற்கனவே உன் மேலே டவுட் வந்துச்சு. நம்மளுக்கு இவங்கள நல்லா தெரியும் தானே? நீ இப்போ சொல்ல போறியா இல்லையா? இல்லைன்னா இப்போது இங்கே நடக்கிறதே வேறன்னு சொல்ல. உடனே அன்பும், ஆமாம்மா, நீங்கள் எங்களுக்கு உறவுக்காரங்க, அதனால தான் இவங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன
உறவுக்காரங்களா? அம்மா நீ சொல்லுமா. இவங்களுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்க, சாரதா உடனே இவங்க நமக்கு சம்மந்தி முறையில வர்ற உறவுக்காரங்கன்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு காவேரி ஷாக்ல நின்னுக்கிட்டு இருக்கா. விஜயும் அதே மாதிரியான ஷாக்ல தான் நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், இப்போ சாரதா எப்படிதான் காவேரி கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவங்க கிட்ட புரிய வைக்க போறாங்க? எல்லாத்துக்கும் மேல ஓப்பனா என்னதான் சாரதா உண்மைய சொல்லலைனாலும், ஒருவேளை சொந்தக்காரங்கன்னு மட்டும் கொஞ்சம் காவேரிக்கு புரிய வச்சுட்டா, இதுக்கப்புறமா அடிக்கடி விஜயும் அந்த வீட்டுக்கு வரலாம், சாரதாவும் இந்த வீட்டுக்கு வரலாம். ஸோ இதுக்காக தான் சாரதா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களா என்ன? ஸோ அடுத்து இப்போ என்ன நடக்க போகுது? காவேரி இந்த விஷயத்த எப்படி தான் எடுத்துக்க போகிறாங்க?